சரி, கோர்ட்டுக்கு போயிட்டானே, என்ன செய்யறது? சரி, அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். எல்லாம் அந்த கூறுகட்ட கழுதையால தான் வந்தது. எனக்கு வந்த பிறந்த சாவல சாவல கழுத வைக்கிற வீட்டுல கால் வச்சதால தானே இந்த ஊரு முன்னாடி குடும்பம் தலை குளிச்சு நிக்குது. போதுவான 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 இன்னும் வேணுமான போதுவா செத்து போல என்னன்னா ஆச்சு உனக்கு? பேசாம போனி. நான் மட்டுமா காரணம்? அவரும் ஒரு காரணம், அந்த ஆண்டவன் ஒரு காரணம். நான் வள்ளிய பொண்ணாதானே பார்த்தேன், இந்த ஊர் தான் சாதியா பார்த்துச்சு. இங்கே பாருங்கவே, அவன் பண்ணது ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாது. அவங்களாம் நம்மளுக்கு காலங்காலமாக கட்டுப்பட்டு இருந்தவங்க தானே. இப்போ முதல் முறை நம்மளை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டான். சிங்கமாக இருந்த எங்கள் மாமனை எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி விட்டான். அது மட்டும் இல்லாமல் திருவிழாமல் அடக்கம் பண்ண வேண்டிய மாமன் பாடியை கொண்டு போய் மாச்சல் வச்சு விட்டான். இன்னைக்கு எங்களுக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். எசைக்கு சொல்றது சரிதானப்பா. காலகாலமா சடங்கு செஞ்சது அவனுங்க தான். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டான், தப்பு தானே? தப்பு தான், அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு ஊருக்குள்ள இலை விழுந்தா ஓமோன்னு ஏன் ஒன்றுமா போய் சடங்கு செய்வான்? சடங்கு செய்யறது இருக்கட்டும், நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாராவது கோர்ட்டு பக்கம் போயிருக்கோமா? இப்ப பாரு, கேஸ் வேற போட்டான். ஏற்கனவே 3 மாசம் ஆச்சு. இனிமே இது எப்ப முடியுமோ? அதுக்குள்ள அவனை வெட்டி நான் ஜெயிலுக்கு போறேன். நீ எதுக்குல தனியா ஜெயிலுக்கு போற? மொத்த ஊரும் சேர்ந்து போய் அந்த படி தீர்த்துட்டு வந்துருவோம். கோர்ட் என்ன செய்யுதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, அவங்க எல்லாம் முந்தி மாதிரி இல்ல. அவங்களுக்கு சங்கம் இருக்கு, கட்சி இருக்கு. இந்த மீடியாக்காரங்க வேற நம்மள சாதி வெறியன் ஜாதி வெறியன்றாங்க, ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. அதை கவர்மெண்ட் பார்த்து கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்தாம கோர்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். கோர்ட்ல என்னைக்கு கேஸ் முடிஞ்சு என்னைக்கு தீர்ப்பு வர, அது வரைக்கும் நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? வெள்ளையம்மா, ஏய் வெள்ளையம்மா, ஏமா உன் மாமியா எங்கம்மா? ஐயா வெள்ளையம்மா, உனக்கு வேலையும் கொடுத்து அதுக்கு கூலியும் கொடுத்து என் தாத்தையும் போட்ட இடத்தையும் கொடுத்ததுக்கு இந்த ஊரே எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? யோ, என்னைய பார்த்துட்டு இருக்கிற கேள்வி கேள்வி. இல்லையம்மா, எசைக்கு சொன்னது கேட்டே இல்ல. நீங்க வேலை பார்த்துட்டு போதும், வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போங்க. நாங்க வேற ஆளை வச்சுக்கிறோம். அப்படி கேளு. ஐயா மறு சும்மாவா கொடுத்தீங்க? உங்க வீட்டு துணி துவைச்சு போட்டதுக்குள்ள கொடுத்தீங்க. ஆட்ரா சக்க, நம்ம போட்ட சோறு எப்படி பேச வைக்க பார்த்தலாம்? நீ இன்னும் கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. ஐயா அறிவாளி, இந்த இடத்துக்கு நீங்க பட்டா போட்டு கொடுத்து 100 வருஷம் கூட ஆயிருக்காது. அதுக்கு முன்னாடி இது யாரான தெரியுமா? ஏதோ பாட்டன்றீங்க பூட்டன்றீங்க, வரலாறு தெரிஞ்சு பேசணும். இந்த இடமே நீங்க எல்லாம் எங்கிட்ட புடுங்குனது. யார் யார் எடுத்து புடுங்குனது? இந்த இடமே நாங்க போட பிச்சல கத்திட்டு இருக்க. எல்லாம் கோர்ட்ல போய் பாத்துங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும். கிளம்பு போறோம், கிளம்பு. எல்லாம் போங்க. போய் பேசுறியா? பெரிய பெரிய மீசை தூக்கிட்டு வந்துறானுங்க.